சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து அறுத்து வச்சுருக்கேன். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, அடுத்து சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். அடுத்து நான் பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன். அது நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நான் 2 அறுத்து வச்சுருக்கேன். பெரிய தக்காளியே 2. ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிறதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். வதங்கிட்டோம். நல்லா கல் உப்பு போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி தக்காளி 2 பெரிய தக்காளி அறுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கி சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் நான் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கேன். போட்டு நான் வதக்கிக்கோங்க. சிக்கன் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். மஞ்சள் போட்டு நல்லா வதங்கணும். அடுத்து நம்ம மிளகாய் தூள் போடலாம். வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து தனியாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், குழம்பு கிரேவி வர்றதுக்காக. அடுத்து வீட்டு மிளகாத்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் அதிகமாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள். இப்போ நல்லா போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இந்த இதிலே போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு தண்ணி மாதிரி கிரேவி வேணும், கொஞ்சம் நல்லா தண்ணி நிறைய ஊற்றிக்கணும். நான் கிரேவி பார்த்து செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சம் மீடியமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி ஊற்றுனது இதில் பாதி மடங்கு வரணும். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியை ஊற்றி அந்த பச்சை வாசனை நல்லா போகணும் எல்லாமே. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா ஒதுக்கிது. இன்னுமே நல்லா இப்போ பாருங்கள், தண்ணி பாதி சுண்டி இருக்குது. இன்னும் பாதி இந்த அளவுக்கு வரணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான கறி குழம்பு ரெடி.